அமாவாசையில் உடலில் தெரியும் அறிகுறிகள் என்னங்க? முதல்ல அமாவாசை பௌர்ணமி நாள் வருது மாதம். அமாவாசை நல்ல நாளா? அமாவாசைங்கிறது நல்ல நாள் தான். ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தான். ஆனால் அந்த அமாவாசையில் ஒரு சில எவ்வளோ சொல்கிறது அப்படின்னா 80% நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா 20% ஒரு சில கெட்ட விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். நான் அறிஞ்சதை தான் சொல்கிறேன். நான் உணர்ந்ததை தான் சொல்கிறேன். சரிங்க. அப்படி என்ன இருக்குது அமாவாசை நாளில்? அமாவாசை நாளுங்கிறது அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப முன்னோர்களுக்கு உகந்த நாள். இந்த தர்ப்பணம் பண்ணுறது, இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஒரு சில ஒரு சில மாதங்களில் வர்ற அமாவாசையெல்லாம் மிக சக்தி வாய்ந்தது. தை அமாவாசை இதெல்லாம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை நாட்களாக இருக்கும். அமாவாசையினாலே நாம் முன்னோர்களை நம்ம வணங்குறது, அதே சமயம் நம்ம பக்கத்தில் இருக்க புண்ணிய ஸ்தலங்களில் போய் வணங்கி தீர்த்தம் கொண்டு வர்றதுங்கிறது எல்லா பக்கமும் நடக்கிறது. அதனால் அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நாள் தான். சரிங்க. உடலில் தெரிய அறிகுறிகளை பார்ப்போம். அதாவது நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, அமாவாசை நாட்களில் இந்த துர்சக்திகள் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சில பேர் இந்த துர்சக்திகள் துஷ்டா சக்திகளை வச்சு அதை வசம் பண்ணி ஒரு சில செயல்பாடுகள் செய்யலாம், செய்ய முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு சொல்ல ஆசைப்பட்றேன். இதை கூட நான் ஏன் நம்பினேன் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கும். ஒரு ஒருத்தருக்கு சாமி வருதுங்க. சாமி வருது, சாமி ஆடுறார். அந்த தெய்வத்தின் மேலே ஒரு சில பேராசைப்பட்டு அந்த தெய்வத்தை ஒரு சில வசப்படுத்தி ஒரு ஒரு மாதிரியாக அந்த தெய்வத்தை வச்சு வாழ்ந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்போ அவர் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்டவருக்கு சாமி வருது. சாமி வந்த உடனே அது அவங்களுக்கு பிடிக்கலை. எப்படி நாம் இவ்வளோ காலமாக நாம் இதை பண்ணோம், இப்போ எப்படி அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எப்படி அவர் மேலே இருக்கிறது சாமியா? அப்படி சாமியா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள நாம் முடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு சிந்தனை, ஒரு செயல்பாடு, ஒரு புரிதல் வந்து அந்த இடத்துல நடக்குது. அப்போ என்ன அது, அவர் அவர் உண்மையும் நீதியும் நேர்மையுமா இருந்து வர்றாரு. அவர் மேலே அவர் அறியாமையே சாமி வருது. அவருக்கு ஒன்றும் தெரியல, விவரம் தெரியல. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது, இது நல்ல விஷயங்கள் நடக்கும், இது கெட்ட விஷயங்கள் நடக்கும், எதுவுமே தெரியல. எதுவுமே அறியாத ஒரு பிராணின்னு வச்சுக்கோமே, அவருக்கு சாமி வருது. அவர் சாமி வந்துருச்சு, நாம் சாமியை நினச்சி நாம் வணங்கி வருவோம் அப்படின்னு அவர் வணங்கி வர்றார். அப்போ என்ன அது, ஒரு நாள் அமாவாசை வருது. அமாவாசை வரும்போது இரவு நேரம் அவர் தூங்குறாரு. தூங்கும்போது கனவுல திடீர்னு ஒரு மாதிரி அவருடைய கை கால் கட்டிக்கிட்டு கையை காலை அசைக்க முடியாமல், வாய் திறந்து பேச முடியாமல், எழுந்திருக்க முடியாமல் ஒரு 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 30 நொடி அவரை எதுவுமே செய்ய விடாமல் ஏதோ வந்து ஒன்றை கட்டுற மாதிரி அவருக்கு உணர்றார். தெரிஞ்சவொடனே அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அப்படியே கையை உழுப்ப முயற்சி பண்ணுறாரு, வாய் பேச கத்த முயற்சி பண்ணுறாரு, எந்திரிக்க முயற்சி, எதுவுமே பண்ண முடியல அவரால். ஏதோ வந்து திடீர்னு வந்து ஒரு கயிறு எடுத்து வாய் கை காலுகள் எல்லாத்தையும் கட்டுனா எப்படி இருக்கும், அது மாதிரி அவருக்கு தெரியுது. இப்போ என்னடா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு இஷ்ட தெய்வம், அந்த தெய்வம் வந்து தாய் பிரத்யங்கரா தேவி. அந்த தெய்வத்தோட பெயரை ஒரு 11 தடவை உச்சரிக்கிறாரு, தன்னுடைய நாவில் உச்சரிக்கிறாரு. அவர் உச்சரிக்க அந்த கட்டானது நாவில் இருந்தது, கையில் காலில் இருந்தது, உடம்புல இருந்தது, டக்கு 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 டக்குன்னு விட்டு அது ஒவ்வொன்றா முடித்து அவிழ்ந்து விலகி சடார்னு அவர் எந்திரிக்கிறார். இது வந்து அமாவாசை. என்ன அவருக்கு ஒரே அச்சம், என்ன இப்படி இருக்கே, இப்படி தெரியுதே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாரு, உடனே போய், அவருக்கு தான் எதுவுமே தெரியாதே பாவம், அவர் வந்து எதுவுமே அறியாதவரே, சாமி ஒன்று தான் சாமியே கதின்னு கிடக்கிறவரே, என்ன பண்ணுறாரு, வேகமாக போய் அங்கே இருக்கிற ஒரு விபூதி எடுத்து நெத்தி நிறையா பூசிட்டு அப்படியே மறுபடியும் அந்த குலசாமியை நினச்சி கும்பிட்டு, அவர் மேலே வர்ற சாமியை நினச்சி கும்பிட்டு, அந்த பிரத்யங்கரா தேவியை நினச்சி கும்பிட்டு மறுபடியும் படுத்துடுறாரு. அடுத்த மாதம் இன்னொரு அமாவாசை வருது. அந்த அமாவாசையில் இதே மாதிரி மறுபடியும் தெரியுது.
அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டார். போன அமாவாசையில் நமக்கு இப்போ சரியாக ஒரு மாதிரி, ஏன்னா அவர் மேலே ஒரு சாமி வருதுல்ல, அந்த சாமி அவருக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும்ல. போன அமாவாசையில் நமக்கு இப்படி தெரிஞ்சப்பா, இந்த அமாவாசையில் அப்படி தெரிய வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும்னு என்ன பண்ணுறாரு, ஒரு எலுமிச்சங்கனியை வச்சுக்கிறார். எலுமிச்சங்கனியை வச்சுக்கிட்டே படுக்கிறார் அன்னைக்கு நைட்டு. அப்போ என்ன ஆகுது, அதே மாதிரி தெரிஞ்ச உடனே சடார்னு அந்த அம்மா பிரத்யங்கரா பேரை சொன்ன உடனே அது விலகுது. விலகுனோடனே எலுமிச்சம்பழத்தை எடுத்து கரகரன்னு சுற்றி வெளியே மிதிக்கிறார். இது 2. 3வது, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நாளை கணிக்கிறார். போன வட்டம் எந்த நாள் வந்துச்சு, இந்த வட்டம் எந்த நாள் வந்துச்சுன்னு பார்க்கும்போது 2 நாளுமே அமாவாசை. 3வது ஒரு முறையாக 3வது நாள் என்ன பண்ணுறாரு, 3வது மாதமும் அதே மாதிரி ஒரு மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னா, கட்டுற மாதிரி இல்லாமல் அதனுடைய மூச்சை விட முடியாமல், மூச்சு திணற முடியாமல் ஒரு சில ஏவல் மாதிரி அவர் உயிரே அந்த இடத்துல பறிபோகிற மாதிரி உணர்றார். எந்திரிச்சவர், இது ஏதோ தப்பாக நடக்குது, ஏதோ தவறாக நடக்குது, இதை நாம் சரி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் மேலே வர்ற தெய்வத்தை ஊக்கமாக வணங்குறாரு, ஊக்கமாக வழிபடுறாரு. அந்த தெய்வம் ஒரு சில சாங்கியங்களை அவருக்கு சொல்லி கொடுக்குது. இப்படியே இது மாதிரி நான் தெய்வத்தை சுமந்த நாளில் இருந்து இந்த அமாவாசை நாட்களில் எனக்கு இப்படி பிரச்சனைகள் வருது, இது என்ன, இது எப்படி சரி பண்ணணும், நீ என் மேலே ஊக்கமாக நீ நிற்கிற, உன்னை நான் கொண்டு செலுத்தணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னை நான் பாதுகாப்பாக நான் வைக்கணும், என் மேலே வர்ற உனக்கு நான் ஒரு பாதுகாப்பு வேலியை நான் ஏற்படுத்தணும், என்னையா பண்ண அப்படின்னு கேட்ட உடனே அவர் மேலே வர்ற சாமி அவருக்கு கனவுல ஒரு சாங்கியம் சொல்லி கொடுக்குது. அந்த சாங்கியத்தை அவர் செயல்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியலை. சரிங்க, இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அமாவாசை நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் தான். ரொம்ப ரொம்ப 100க்கு 90% கூட நம்ம சொல்லலாம். ஆனால் 10% அந்த நாட்களை தவறாக பிரயோகிக்க வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறேன். அதனால் அமாவாசை நாளில் அச்சப்பட வேண்டியங்கிற அவசியம்லாம் கிடையாது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்கள்ல, கெட்டவன் காத்துக்கிட்டே இருப்பானப்பா ஒரு கால நேரம் வரும்போது, அந்த கால நேரம் வரும்போது அவன் செய்ய வேண்டிய செயலை செய்வான். அது கூட இது போன்று ஓரிரு அமாவாசை நாட்களாக இருக்கலாம். ஏன், எதுக்காக, ஏன்னா அமாவாசைங்கிறது இருள் சூழ்ந்த நாள். அப்போ அந்த இருள் சூழ்ந்த நாட்டில், இருள் சூழ்ந்த அதிக அந்த நேரங்களில் தான் துஷ்ட சக்திகளோட ஒரு சில ஆதிக்கமான செயல்பாடுகள் நடக்கும். அதாவதுங்க, இந்த இந்த ஏவல், இந்த பில்லி, இந்த சூனியம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு யார் துணையாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு சில துசக்திகள், ஒரு சில துஷ்டா சக்திகள். அந்த சக்திகளை வசப்படுத்தி அந்த சக்திகள் பேசக்கூடிய நாளாக கூட ஒரு சில இது போன்ற அந்த இருள் சூழ்ந்த நாட்களாக இருக்கலாம். அதனால் அதுக்காக அதை நம்ம நினச்சி நம்ம வருத்தலாம் படக்கூடாது. ஏன் அப்படின்னா, அமாவாசைங்கிறது மிக மிக எவ்வளவு இது போன்று துர்சக்திகள் அந்த இடத்துல பேசுதோ அதற்கு அளவு நம்மளுடைய குலதெய்வ சக்திகளும் முன்னோர்களும் அதே சமயம் அந்த ஆதி சிவனோட சக்தியும் நமக்கு அதிகமாக கிடைக்கிற நாளும் அந்த நாள் தான். அதனால் யாரும் இதை பற்றி அச்சப்படக்கூடாது. இருந்தாலும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது போன்று தெய்வத்தை சுமக்கும் சாமியாடிகள் உங்களுக்கு இது போன்று அமாவாசை நாட்களில் இது போன்று உடலில் ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம் கொஞ்சம் சுதாரிப்பாகவும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த நாட்களில் ஒரு சில துஷ்ட சக்திகள், துர்சக்திகள் அதனுடைய ஆதிக்கத்தை காட்டு நாளாகவும் அந்த இருள் சூழ்ந்த நாள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக நாம் மேலே வர்ற தெய்வத்தை ஊக்கமாக நினைக்கணும். நாம் இருக்கிற இடத்துல ஒரு எலுமிச்சங்கனி வச்சுக்கிறணும். அதே சமயம் அழகான எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது போன்று ஒரு சில கட்டுகளே அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு கனவுல தெரிஞ்சாலோ அல்லது உடலில் தெரிஞ்சாலோ எலுமிச்சங்கனி அதை சுற்றி அதை நாம் சரி பண்ண முடியும். நம்மளுடைய தெய்வங்கள், அதாவது மிக பெரிய தெய்வங்கள், பிரத்யங்கரா தேவி, அந்த தாய் மாசாணி அம்மன், அதே சமயம் மகா சிவன், நம்மளுடைய குலதெய்வங்களோட தலைமை தெய்வம், நம்ம குலதெய்வங்களில் இருக்கிற மாந்திரீக தெய்வங்கள், நம்ம குலதெய்வங்களில் இருக்கிற சக்தி வாய்ந்த பெண் தெய்வங்கள், அந்த தெய்வங்களோட பெயர்களை நாம் நாவலை உச்சரித்தோம் அப்படின்னா
அந்த கட்டானது, அந்த இருட்டானது, அந்த தீய சக்தியானது, துர்சக்தியானது விலகும். அதிலிருந்து நம்மளை காக்க முடியும்னு இந்த ஒரு விஷயத்தை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தான் இக்கணத்தில் ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.